மின்மீன் மற்றும் நண்பர்களின் கடல் திருவிழா. கடலுக்கு அடியில் ஒரு அழகான உலகம் இருந்தது. அங்கே மின்மீன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவனும் அவனது நண்பர்களும் கடல் திருவிழாவிற்காக ஆவலுடன் காத்திருந்தார்கள். திருவிழாவிற்கு நாம் என்ன செய்யலாம் என்று மின்மீன் கேட்டான். நான் இசை அமைக்கிறேன் என்றது துள்ளல் என்ற டால்பின். அது அழகாக துள்ளி குதித்தது. துள்ளல் விதவிதமான சங்குகளை சேகரித்தது. ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான ஓசையை எழுப்பியது. டாங் டிங் டோங், நமது இசை தயாராகிவிட்டது என்று அது உற்சாகமாக கூறியது. நான் கதைகள் சொல்கிறேன் என்றார் முத்து தாத்தா என்ற ஆமை. அவர் தனது பெரிய ஓட்டை அழகாக தேய்த்து பளபளப்பாக்கினார். அதில் பழைய கடல் கதைகள் படங்களாக தெரிந்தன. நாங்கள் அலங்காரம் செய்கிறோம் என்றது மின்னி என்ற நட்சத்திர மீன். அதுவும் அதன் நண்பர்களும் சேர்ந்து ஒரு பெரிய பூ போல அழகாக வரிசையாக நின்று கொண்டார்கள். அப்படியானால் நான் திருவிழாவிற்கு ஒளி தருகிறேன் என்று மின்மீன் மகிழ்ச்சியுடன் சொன்னான். அவன் தன் உடலை இன்னும் பிரகாசமாக ஒளிரச் செய்தான். திருவிழா தொடங்கியது. துள்ளல் டால்பின் சங்குகளை வைத்து இனிய இசையை உருவாக்கியது. எல்லா மீன்களும் அந்த இசைக்கு நடனமாடின. அடுத்து முத்து தாத்தா கதை சொல்ல ஆரம்பித்தார். அவரது பளபளப்பான ஓட்டில் கடலின் பழைய கதாநாயகர்களின் படங்கள் தெரிந்தன. மின்மீனும் மின்னியும் அந்த கதையை ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். இறுதியாக அனைவரும் ஒன்று சேர்ந்து நடனமாடினார்கள். மின்மீன் வானத்தில் உள்ள முழு நிலவைப் போல பிரகாசமாக ஒளிர்ந்தான். கடல் முழுவதும் கொண்டாட்டமாக இருந்தது. நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக உழைத்ததால் கடல் திருவிழா மிகவும் சிறப்பாக அமைந்தது. அடுத்த வருட திருவிழா இதைவிட இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று மின்மீன் சொன்னான். அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தார்கள்.